ஹரியானாலையும் சரி மகாராஷ்டிராலையும் சரி இதே போல தெருமுனை கூட்டங்கள் பண்ணி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டதுனால அதே மாடல் இங்கேயும் நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல இணைஞ்சது. எஸ் வி சேகர் ஃபேமஸா என்று சொல்லிடுவார் எப்பவுமே. திமுக ஜெயிக்கிறது அதிமுக தோல்வி அடைகிறது இல்ல, அல்லது அதிமுக ஜெயிக்கிறது திமுக தோல்வி அடைகிறது இல்ல, அரசியல்வாதிகள் ஜெயிச்சிருவாங்க, மக்கள் தோல்வி அடைவாங்க. முதலமைச்சராக 3 முறை இருந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு செல்லப்பிள்ளையாக இருந்து வலதுகரமாக திகழ்ந்த ஓபிஎஸ் அண்ணன் அதை அப்படியே விட்டுட்டு கம்ப்ளீட்டா இந்தியால இருந்து பாகிஸ்தான் டீம்ல போய் ஆடுற போல டப்புன்னு அந்த பக்கம் குதிச்சு திமுகக்கு போனது. இன்னொருத்தர் இருந்தாரு பாருங்க, டார்ச் லைட் எடுத்து டிவி மேல அடிச்சு குடும்ப ஆட்சி ஒழியணும் எல்லாம் சொல்லிட்டு தொப்புன்னு அவங்க காலில் போய் விழுந்துட்டு ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு பல லட்சம் ஆட்களுடைய கனவு ஒரே வழியா உடைச்சிட்டு போயிட்டாரு பாருங்க கமல்ஹாசன். சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க தாவேகா கூட இணைய போறதா ஒரு செய்தி வருது. அது வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கும், தாவேகாக்கு பின்னடைவா இருக்கும். காங்கிரஸ் தாவேகாவோட பேசிட்டு இருக்காங்க. 2 பெரிய நடிகர்கள் சேர போறாங்க, கமல்ஹாசன் இல்ல டெல்லியில, விஜயும் ராகுல் காந்தியும். வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நன்றி சார். தெருமுனை பிரச்சாரம் ஆக்சுவலாக அதோடைய பர்பஸ் என்ன அண்ட் வாட் இஸ் த யூசஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்களா? வெரி குட். ஸோ மக்களுக்கு தெரியணும். ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கோடைய மூமெண்ட்டாக பார்த்தாலும் சரி, அல்லது ஆரம்பிக்கும் போது திராவிட கழகமும் பிறகு திராவிட முன்னேற்ற கழகமும் வளர்ந்தது இந்த தெருமுனை பிரச்சாரங்களில் தான். அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன தெருமுனையில் ஒரு 50 பேர், 100 பேர், 150 பேர், அது மாதிரி பேசி 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 அவங்களுடைய கொள்கைகளை, அவர்களுடைய சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் பரவலாக அனுப்புறது தான் இந்த தெருமுனை கூட்டம், ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங். சமீபத்தில் வந்து தெருமுனை பிரச்சாரம் வந்து எங்கே ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பண்ணாங்க. இப்போ பாஜக அது திருப்பி நல்லா அதை கையில் எடுத்து ரொம்ப அழகாக தமிழ்நாடு பூரா இந்த தெருமுனை கூட்டங்கள் பண்ணிட்டு வராங்க. ஹரியானாலையும் சரி மகாராஷ்டிராலையும் சரி இதே போல அண்ட் பீகார் கூட தெருமுனை கூட்டங்கள் பண்ணி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட்டதுனால அதே மாடல் இங்கேயும் நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி தமிழ்நாடுல கூட இந்த தெருமுனை கூட்டங்கள் பண்ணுறோம். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இப்போ தென் சென்னை மட்டும் எடுத்துக்கங்க, இந்த 10 நாட்கள் தான் தெருமுனை கூட்டங்கள். ஏன்னா இப்போ திடீர்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்துடும். 10 நாள்லேயே தென் சென்னையிலேயே ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 350க்கு மேற்பட்ட, ஆனால் இதுதான் ரொம்ப ஜாஸ்தி தமிழ்நாட்டில், 350க்கு மேற்பட்ட திருமணை கூட்டங்கள் நடந்திருக்கு. அந்த இப்போ நானே எங்களுது இன்னைக்கு 8, 9, 10 இருக்குது, நாளைக்கு 11 இருக்குது நினைக்கிறேன். 11. ஸோ ஏற்குறைய 10 நானே அதில் பங்கேற்றிருக்கேன். பட் ஆல் டுகெதர் 350 இங்கே இருக்குது. இதுதான் பிரின்சிபல். நைஸ். அண்ட் இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் இருக்குல்ல, என்னன்னா நம்மளுடைய தொகுதியில் என்னென்ன குறைகள் இருக்குது, அதில் எப்படி சரி பண்ணலாம், மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது, நம்ம தொகுதியில் நிற்கிறோம், நம்ம தொகுதியில் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், லைக் அதுக்கு முன்னாடி மக்களுடைய வியூ எப்படி இருக்குது, அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும்ல. ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி கரெக்ட். நீங்கள் அப்படி இல்லை, யார் வேணால் எங்கே வேணால் பேசலாம். இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியுடைய சித்தாந்தம், இப்போ ஆளுங்கட்சியுடைய பிரச்சனைகள் எப்படி அதை வந்து எப்படி மக்களை இழுத்துட்டு இருக்கு, அது எப்படி சரிப்படுத்த முடியும், அப்படி தெருமுனை கூட்டங்கள். ஸோ நான் இப்படி உங்களுக்கு பண்ணுவேன் என்று சொல்றது தெருமுனை கூட்டம், அது தேர்தல் பிரச்சாரம். இப்படி எல்லாம் இருக்கு, நிலவரம் இப்படி இருக்கு, நீங்க வந்து இந்த ஆளுங்கட்சியோட ஏன் இருக்கிறீங்க, எங்களோட வாங்க, நாங்க வரும்போது எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி சொல்லி மக்களோட மனசுல வந்து ஒரு மாற்றத்தை இயக்குவது தான் இது. இந்த தேர்தல் பிரச்சாரம் இல்லாம தெருமுனை கூட்டங்களுடைய அடிப்படை. சூப்பர் சார். அதனுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கு, அதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு சார்? 2 விஷயம் இருக்கு நீங்க கேட்டதுல. ஒன்று ரெஸ்பான்ஸ், ஒன்று வெற்றி. ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்ககிட்ட என்ன சொன்னாங்க, இந்த கோட்பாடுகள் கொடுக்கும்போது 30 பேர்லேருந்து மேக்சிமம் 80, 100 பேர் வரைக்கும் பண்ணலாம். நாங்கள் பண்ண எல்லா தெருமுனை கூட்டத்திலையும் 100 பேருக்கு மேற்பட்ட கூட்டம் தான் இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கே 3 இருக்கு எங்களுக்கு கண்டினியூஸா வரிசையா. ஒவ்வொரு இடத்துல ஆழ்வார்பேட்டில் 2, மயிலாப்பூர் மாடத்தெருவுக்கிட்ட 1, ஸோ 3 இருக்கு. ஹாமில்டன் பிரிட்ஜில் 1. ஸோ அது வந்து ரெஸ்பான்ஸ். வெற்றி தேர்தல் தான் காட்டும். இந்த முறை தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய வித்தியாசத்தோட மேலே வந்தவங்கன்னா நிச்சயமாக அதில் பல காரணங்கள் சொல்லுவாங்க. விஜய் வந்து திமுகலேருந்து எடுத்துட்டார். ஆனால் நிச்சயமாக அதில் வந்து ஒரு காரணம், இதை வந்து விடாமல் இந்த 10-11 நாளாக செய்த இந்த ஒவ்வொரு தெருமுனையிலும் செய்த கூட்டங்கள் நிச்சயமாக
அதுக்கு வந்து ஒரு காரணமாக திகழும். ஆனால் அதுவே வேற மாதிரி போச்சுன்னா வேற மாதிரி யோசிக்கணும். யா அது நம்ம அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். அண்ட் என்னன்னா மயிலாப்பூர் சைடில் லைக் உங்களுடைய ஒர்க்குக்கான வேல்யூ வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதை நாங்கள் பார்க்குறோம். என்னன்னா எந்த அளவுக்கு நம்ம மக்களை போய் பார்க்கறது, அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை, இல்லை அங்கே இருக்கக்கூடியவங்களை எப்படி மேம்படுத்துறது, இந்த மாதிரியான ஒரு வியூவில் தான் நீங்கள் ஓவராலாக மயிலாப்பூரில் நடந்துகிட்டு இருக்கீங்க. ஐ மீன் அந்த செயல்பாட்டில் இருக்கீங்க. அதை மக்கள்கிட்ட பிரதிபலிக்கிறதும் அதனுடைய செயல்பாடும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ உங்கள் சைடில் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும்ல. இப்போ நாங்கள் பார்க்கும்போது எனக்கு மக்கள் சைட்லேருந்து ஓகே ராஜ்குமார் சார் இந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டேருந்து அந்த ஒரு பிரதிபலிப்பை பார்க்க முடியும். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அந்த வகையில் மக்களிடமிருந்து அந்த எதிரொலி ஒன்று வருது, ஒரு எக்கோ மாதிரி. இந்த டாக்டர் நம்ம போஸ்ட்டில் பார்த்துருக்கோம், சார் இவர் இருந்தாங்க அந்த முகாம் பண்ணார், இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சொல்லும்போது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக போகிற ஒரு ராஜா தோட்டமோ லாலா தோட்டமோ கோவிந்தம்மாள் நகரோ மாங்கொல்லையோ போகிற பல இடங்களுக்கு போகிறோம் இல்லையா, அந்த இடங்களில் மக்களோட நம்ம வந்து பழகுறோம். ஒரு பிரச்சனை வந்து எடுக்கிறோம், அப்புறம் சில பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு எடுக்கிறோம், ஒரு சில பிரச்சனைகள் இன்னும் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் நாம் வந்து மக்களோட பக்கத்தில் இருக்கிறோம், அவங்களுக்காக நம்ம போராடுவோங்கிற ஒரு ஃபீலிங் வந்து மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்கு. நான் ஒன்றும் பெரிய ஒரு எம்ஜிஆரும் இல்லை, விஜயும் இல்லை. ஆனால் ஏன்னா அது மக்களுக்கு அந்த வெள்ளித்திரை ஒரு தனி இழுக்கு தனி இழுக்கும். சரி, அது இழுக்கிறதும் வேறு. நமக்கு வந்து ஒரு சாமானிய மனிதன், சரி ஒரு படித்த மனுஷன், ஒரு ப்ரொஃபஷனல், அவங்களுக்கு ஒரு நல் விரும்பி, ஒரு சமூக ஆர்வலர், இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவங்ககிட்ட பேசுகிற ஆள் வந்து செய்கிற ஆள். நாளைக்கு கூட எந்த ஒரு பஸ்திக்கு போயிருந்தோம், பார்த்தா எல்லாருக்கும் தோல் வியாதி. அதில் நாளைக்கு அந்த தோல் டாக்டர் கொண்டு வந்து பார்க்க வைக்கிறோம். பல்லு சொத்தையாக இருந்துச்சு, பல்லு டாக்டர் கொண்டு வந்து பார்க்க வைக்கிறோம். அதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண்பதற்கு ஒரு வழிவகுக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் வந்து யாருக்கு பிரதிநிதி, பாஜகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதிநிதி. உங்கள் ப்ராப்ளம்ஸுக்கு நாங்கள் சொல்யூஷன்ஸ். என்ன கண்டுக்கிட்டேன்னா சதீஷ், அவங்களுக்கு வந்து அங்கே அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொறி இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு இருக்குது சரங்கு இருக்குது, அவங்களுக்கு பல்லு சொத்தையாக இருக்குது, அதுதான் அவங்களுக்கு முக்கியம். நான் வந்து எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து விண்டங்கத்திற்கு நாங்கள் வந்து விண்கலத்தை அனுப்புவோம். அவங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி முக்கியம் இல்லை. அவங்க வீட்டில் சோறு சாப்பாடு வருதா, அவங்க வீட்டில் பசங்க நல்லா இருக்காங்களா, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தொகை வாழ்வாதாரம், இது அவங்களுக்கு முக்கியம். ஸோ இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்சல்யூட்லி. ஏன்னா மக்களுக்கான அரசியல்வாதிங்கிறத விட்டுருவோம், மக்களுக்கான ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியாக தான் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக வந்து ஒரு சமூக ஆர்வலருங்கிறது வந்து எட்டக்கேந்து இல்லாமல் யாரையோ ஒருத்தவங்களை வச்சு செயல்பட செய்யாமல் நான் இறங்குறேன், நானே செயல்பாட்டுகள் இறங்குறேன் அப்படிங்கிற விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நடந்த அரசியல் நிகழ்வை பற்றி கொஞ்சம் கேட்கலான்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல இணைஞ்சது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ எஸ் வி சேகர் ஃபேமஸாக என்கிட்ட சொல்லிடுவார் எப்பவுமே, திமுக ஜெயிக்கிறது அதிமுக தோல்வி அடைகிறது இல்லை, அல்லது அதிமுக ஜெயிக்கிறது திமுக தோல்வி அடைகிறது இல்லை, அரசியல்வாதிங்க ஜெயிச்சிருவாங்க, மக்கள் தோல்வி அடைவாங்கன்னு. ஓகே, மக்கள் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சரி, இந்தியாவில் சரி, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. அரசியல்வாதினா இப்படி டூ படிப்பாண்டா அந்த பக்கம் குச்சிருவான்னா. அப்படி இருக்கும்பொழுது ஒரு துருவத்தில் வந்து முதலமைச்சராக 3 முறை இருந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு செல்லப்பிள்ளையாக இருந்து வலதுகரமாக திகழ்ந்த ஓபிஎஸ் அண்ணன் அதை அப்படியே விட்டுட்டு மற்ற கம்ப்ளீட்டாக இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் டீமில் போய் ஆடுற போல் டப்புன்னு அந்த பக்கம் குதிச்சு திமுகவுக்கு போனது எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி தான் கொடுத்துச்சு. ஆமாம், அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி பண்ணியிருக்காரு, KKSSR பண்ணியிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு முதலமைச்சராக 3 முறை முதலமைச்சராக இருந்து வலதுகரம் ஜெயலலிதா அம்மாவுக்கு இருந்தவர் டப்புன்னு அந்த பக்கம் போனது ரொம்ப ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதனால் எல்லா அரசியல்வாதியோடைய தரமும் மக்களோட கண் பார்வையில் வந்து குறைஞ்சி போகுது. எல்லாரும் இப்படி தான்டா தாவுவாங்கடா சொல்லி 4-5 பேர் எனக்கு அது காமெண்ட்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்களா குதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் எலெக்ஷன் வந்துச்சுன்னா எல்லாரும் குதிப்பாங்க. ஒரு ஸ்திரமாக நின்று எந்த பக்கம் இருந்தாலும் நம்ம வெற்றியோ தோல்வியோ ஒரு பக்கத்தோட, ஒரு சித்தாந்தத்தோட, ஒரு கொள்கையோட நாம் போரிடுவோம், ஏன்னா நாங்கள் வீரர்கள் அப்படி சொல்கிறவங்களோட, நான் அந்த பக்கம் போட்டால் எனக்கு MLA கிடைக்கும், இங்கே போனால் எனக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும், இன்னொருத்தர் இருந்தாலும் பாருங்க டார்ச் லைட் எடுத்து டிவி மேலே அடித்து குடும்ப ஆட்சி ஒழியணும் எல்லாம் சொல்லிட்டு தொப்புன்னு அவங்க காலில் போய் விழுந்துட்டு ஒரே ஒரு ராஜ்யசபா MP சீட்டுக்கு பல லட்சம் ஆட்களுடைய கனவு ஒரே வழியாக உடச்சிட்டு போயிட்டா இருப்பாருங்க கமல்ஹாசன். அது மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு மக்கள் நினச்சிருந்தாங்க. இப்போ இவரும் அது மாதிரி வந்தது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். புரியுது. இது அதிமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெரிய பின்னடைவுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேமுதிக போன வாட்டி, அதாவது விஜயகாந்த் அண்ணன் இருக்கும் பொழுதே 0.43 தான் அவங்க. இந்த அவர் போயிட்ட அப்புறம்
இன்னும் கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு சில மாதங்களுக்கு அந்த அனுதாபாலே இருந்திருக்கும். இப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப கம்மி. அதே போல் ஓபிஎஸ் அண்ணன் மேபி 0.5%, 0.3% ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில், இந்த முக்குளத்தோர் ஏரியாவில், தென் மாவட்டங்களில் மாவட்டங்கள் கூட சொல்ல முடியாது, ஒரு சில தென் மாவட்டங்களில் ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு குறுகிய ஒரு சில சமுதாயங்களில் சாதியங்களில் அவருக்கு கொஞ்சம் இழுப்பு இருந்துச்சு. அது கூட இப்போ டிடிவி தினகரனுடைய இழுப்பு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மக்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து சிவகங்கைக்கு போயிருந்தேன். போன வாட்டி சிவகங்கை, திருநெல்வேலி, அப்புறம் அண்ணாமலைஜிக்கு கோயம்புத்தூர் இதெல்லாம் போனோம் இந்த கேம்பெயினிங். அப்போ வந்து முக்குளத்தோரை கேட்டேன், யாரை கொண்டு வருது, நான் ஓபிஎஸ் இந்த வர சொல்லவா, ஏன்னா அப்போ எங்களோட இருந்தார். நீங்கள் முடிஞ்சால் எங்களுக்கு டிடிவி தினகரன் கூட்டுவாங்க, இல்லை யாரும் வேணான்ட்டாங்க. முக்குளத்தூர், இது காரைக்குடியில் சொன்னாங்க, திருப்பத்தூரில் சொன்னாங்க, சிவகங்கை பிள்ளையார்பட்டியில். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தாக்கம் இருக்குது. அவர் வந்து பாஜகவோட இருக்கார், தேசிய ஜனநாயக கூட்டணியோட இருக்கார். ஸோ ஒரு பெரிய பின்னடைவு நடக்காதுன்னு அனுபவ ரீதியாகவும் தரவு டேட்டா ரீதியாகவும் என்னால் சொல்ல முடியும். புரியுது. அடுத்து சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இது பரவலாக ஒரு செய்தி வருது, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதிகாரப்பூர்வமாகவும் தெரியல. சசிகலா அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவங்க தாவேக்கா கூட இணைய போகிறதா ஒரு செய்தி வருது. இது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல, அதிகாரப்பூர்வமாக வரல. அப்படி இணைஞ்சா அது ஆதரவாக இருக்குமா இல்லை பின்னடைவாக இருக்குமா? வெரி குட் கொஸ்டின். அது வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும், தாவேக்காக்கு பின்னடைவாக இருக்கும். ஓகே. ஸோ அதாவது சசிகலாவோட பார்ட்டி வந்து அவங்க தனியாக நின்று ஒரு பெருசாக திகழ முடியாது, மிளற முடியாது. அதுவும் இந்த சூழலில் அரசியல் இது மாதிரி இருந்ததே இல்லை. பயங்கரமாக பரமபாதம் மாதிரி இருக்கு. யார் மேலே போங்க கீழே வரவங்கன்னு சொல்ல முடியாது. தாவேக்கா ஒரு பக்கம், சீமான் அண்ணன் ஒரு பக்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம், காங்கிரஸ் விட்டுட்டு போயிடுமான்னு தெரியாது. ஸோ இந்த சூழலில் ஒருவரும் தனியாக ஒரு கட்சி அமைச்சு நம்ம ஓட்டணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் அவங்க வந்து ஏதோ இன்னொரு பெரிய கட்சியோட அவங்க இணைஞ்சிருவாங்க. அது வந்து தாவேக்காவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து பர்சனலாக இன்ஃபர்மேஷன் தெரியுமா இல்லை, உள் வட்டத்தில் எனக்கு தெரியுமா இல்லை, ஆனால் எங்கேயோ சேருவாங்கங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. தனியாக இருந்து 0.001% வாங்கி நோட்டாக்கு கீழே வாங்கி எந்த இடத்துல சீட் எடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அவங்க ஒருவேளை அவங்களுக்கு 1-2 வருஷம் இருந்திருந்தால் அவங்க கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாம். இப்போ அது கூட அவங்க திட்டமிட்டு செயல்படுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அதனால ஆரம்பித்து ஏதோ ஒரு பக்கம் எடுத்து ஒரு எம்எல்ஏயோ ஒரு 2 எம்எல்ஏ அவங்க எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். புரியுது. இப்போ திமுகவுடைய கூட்டணிங்கிறது வலுவடைந்துக்கிட்டே போகுது, என்டிஏவுடைய கூட்டணி கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யார் அமுச்சு விடுறது? திமுகவோட ஊடகங்கள் தான் அது மாதிரி அமுச்சு விடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோட பெரிய கூட்டணி யாருங்க? நம்பர் 1 காங்கிரஸ் வந்து தடுக்கி விழுந்து எல்லாருக்கிட்டையும் ஓலமிட்டு அவங்க காங்கிரஸ் தாவேக்காவோட பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜோக் அடிக்கிறாங்க. 2 பெரிய நடிகர்கள் சேர போகிறாங்க. கமல்ஹாசன் இல்லை, டெல்லியில் விஜயும் ராகுல் காந்தியும் சேர போகிறாங்கன்னு சசி தரூர் சொல்கிறேன். ஸோ பல கோணங்களில் பார்த்தா இவ்வளவு அதிருப்தி காங்கிரஸுக்கு திமுகவோடு இருந்துச்சுன்னா சரி சேர்றாங்க, சரி அவங்களுக்கு 20-30 எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க. நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்கள் திமுகவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, திமுக ஆளுங்க காங்கிரஸுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அந்த ஒரு பிளவு இருக்குது. அந்த பிளவு வந்து மேலாக தெரியணுன்னா கூட அரசியல் அங்கீகாரத்தில் அது வந்து பாதிக்கும், அரசியலோட ஃபைனல் அவுட்கமில் ரிசல்ட்டில் நிச்சயமாக அது வந்து பாதிக்கும். ஸோ அவங்க காங்கிரஸ் கோயிங் அவே ஃப்ரம் திமுக வந்து ஒரு பெரிய அடி. இந்த 0.43, 0.05, 0.015 இதெல்லாம் சேர்த்தா கூட 1.5% தான் வரும். பெருசாக போன வாட்டி 4-7% காங்கிரஸ் எடுத்தாங்க. அப்படியே நீங்கள் 7% இழந்துட்டு 1.5% கெயின் பண்ணால் யாருக்கு பின்னடைவு? ஸோ ஊடகங்கள் என்ன வேணால் சொல்லலாம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஸ்திரமான கூட்டணியாக இருக்குது. பாஜக அதிமுக மெயின் ரெண்டு பார்ட்னர்ஸ், இந்த கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள் ரொம்ப சேர்ந்து இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு மாதிரி ஸ்மூத்தாக அவங்க மிளிர்ந்து துலங்கி நடந்துட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக ப்ளஸ் சின்ன பார்ட்டிஸ், இப்போ ஏசிஎஸ் பார்ட்டி இருக்குது, ஜான் பாண்டியன் பார்ட்டி இருக்குது, கிருஷ்ணசாமி பார்ட்டி இருக்குது, தேவநாதன் யாதவ் பார்ட்டி இருக்குது, பல சின்ன பார்ட்டிஸ் அவங்களை ஜாயின் பண்ணும்போது நிச்சயமாக இது வந்து இப்போ வந்து ரொம்ப முக்கியமாக பாமகவும் அமமுகவும் அவங்கள சேர்ந்தது வந்து பெரிய ஒரு வலிமை கொடுத்துருக்கு, பெரிய பலம் கொடுத்துருக்கு. நீங்கள் அமமுக எடுத்திங்கன்னா பாமக இது 2 வைங்க தராசில், ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஓபிஎஸ் செய்யாத வச்சுருவீங்க, இன்னும் அந்த பக்கம் தேமுதிக வைங்க. நிச்சயமாக இந்த பக்கம் தான் பலம். ஓகே. ஸோ அடுத்து என்னென்ன பிளான்ஸ் சார் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா ஒரு தடவையும் ஒரு விஷயம் பண்ணும்போது மக்களுக்காகன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டங்களை நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்கீங்க.
அடுத்து என்ன பிளான்ஸ் இருக்கு? அதான் என்னோட கேள்வியா இருக்கு. இப்போ வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆம்புலன்ஸில் வந்து எல்லா கருவிகளும் உபகரணங்களும் அங்கே இருக்கும். கர்ப்பிணிகள் இந்த ஏரியா இந்த தொகுதியில் இருக்க கர்ப்பிணிகள் அத்தனை பேருக்கும் இலவசமாக அவங்களுக்கும் பரிசோதனை, அங்கே உள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கும் பரிசோதனை. ஆனால் எந்த பாலினம் சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது அந்த உபகரணத்தினால. ஆனால் அந்த குழந்தையோட ஹார்ட் நல்லா ஒர்க் பண்ணுதா, அம்மாவோட ஹார்ட் நல்லா ஒர்க் பண்ணுதான்னு பார்த்து பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே அவங்கள ஆரம்ப சுகாதார நிலையமோ அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்களோ அது செய்கிறோம். இது வேறு யாருமே பண்ணதில்லை. இது மாதிரி பல ஒரு 7-8 பெரிய நலத்திட்டங்கள் இருக்குது. நாளைக்கு கூட இன்னொரு ஒரு பெரிய ஒரு விழாவில் வந்து இந்த நலத்திட்டங்களை வந்து நம்ம அறிவிக்க போகிறோம். இப்போ நாங்கள் பண்ணலைன்னா கடந்த 10 நாளாக வெறும் திருமணை கூட்டம்னு ஒரே ஒரு குறிக்கோள் இருந்தோம். சூப்பர் சார். அதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தொடர்ச்சியாக மக்களுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது தொடர்ந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்துக்கு. நன்றி சதீஷ். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.